வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் வெங்காய சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம வந்து பொதுவாக டிஃபனுக்கு இப்போ ஒரு இட்லி ஊற்றி வச்சுட்டோம். இட்லி செய்து வச்சுட்டு நம்ம வெங்காய சட்னி அரைக்கலாம்னு சொல்லி நமக்கு ரொம்ப யோசனையிலே இருப்போம். டக்குன்னு நம்ம வீட்டில் இருக்கிற பொருளே 2 வெங்காயம் 2 தக்காளி பச்சை மிளகா இருந்தாலே போதும், ஒரு சட்னி ரெடி ஆகிடும். நம்ம எப்படி செய்யுதுன்னு சொல்லி நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கோங்க. ஏன்னா இது வதக்கிறதுக்கு தான், ரொம்ப ஆயில் தேவையில்லை, போதும். எண்ணெய் ரொம்ப நல்லா ஹீட் ஆகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு போட்டுக்குங்க. உளுத்தம்பருப்பு நல்லா கலர் ப்ரௌன் கலரில் நல்லா சேஞ்ச் ஆகணும். நமக்கு உளுத்தம்பருப்பு இந்த கலரில் இருக்கணும். இப்போ நான் வெங்காயம் 5 வெங்காயம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இவங்க பெரிய சைஸில் போடுறாங்கன்னு நினைக்காதீங்க. நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க தான் போகிறோம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இந்த சட்னி ரொம்ப நல்லா இருக்குங்க. இட்லி தோசைக்கு எதுக்காக இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கே நமக்கு ஸ்வீட்டாக ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம தக்காளி போடலாம். பாருங்கள், 3 தக்காளி நல்லா பெரிய சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுருங்க. பச்சை மிளகா நான் ஒரு 7 மிளகா போட்டிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்காங்களோ அதுக்கேற்ற சைஸில் போட்டுக்கோங்க. பாருங்கள், ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க, கொஞ்சமாக கருவேப்பிலை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ உங்களுக்கு. ஏன்னா நம்ம கருவேப்பிலை அப்படியே சாப்பிட மாட்டோம். நீங்கள் மிக்சியில் அரைச்சி நம்ம இதை சாப்பிட்டா உடம்புக்கு முடிக்கெல்லாம் ரொம்ப நல்லது கருவேப்பிலை. அதனால் இந்த மாதிரி ஐட்டத்தில் தான் போட்டு செய்ய முடியும். கொத்தமல்லி போட்டுக்குங்க. கூடவே நமக்கு புதினா இருந்தால் கூட போடலாம். நான் புதினா போடலை. கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை எது ஒன்றாலும் போடலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். ஏன்னா கருவேப்பிலை, புதினாலாம், கொத்தமல்லிலாம் ரொம்ப நல்லது இல்லையா உடம்புக்கு. அதனால் உங்களுக்கு எவ்வளோ தேவையானாலும் போட்டுக்கலாம். ஏன்னா இதுக்கு உப்பு திட்டமாக தேவையான அளவு போட்டுங்க. மறுபடியும் நம்ம போட போகிறதில்ல, இதில் போடுற உப்பாட சரி. பாருங்கள், கொஞ்சம் தேங்காய் போட்டுக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும் நமக்கு. ஏன்னா மறுபடியும் தாளிக்க போகிறதெல்லாம் கிடையாது, அப்படியே மிக்சியில் அரைச்சிட போகிறோம். பாருங்கள், ஒரு சின்ன பீஸ் புளி போடுறேன் நான். உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை புளி. உங்களுக்கு வேணுன்றவங்க போட்டுக்கோங்க. ஏன்னா நமக்கு தக்காளி இருக்கிறதுனால சில பேருக்கு புளிப்பு ரொம்ப பிடிக்காது. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்ச நேரம் ஆற வச்சு மிக்சியில் அரைக்க போகிறோம். பாருங்கள், மிக்சியில் நம்ம அரைச்சிட்டோம். இந்த பதத்துக்கு நைஸாக நம்ம அரைச்சிடணும். ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை, கொஞ்சம் திக்காக. ரொம்ப நைஸாகிட்டாலும் நான் உங்களுக்கு குழகுழப்பாக தெரியும். வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.